லட்சுமி பானு, பாகிஸ்தானுடன் முழு போர் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராஜ்நாத் சிங் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அந்த தாக்குதல் நடவடிக்கையானது தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் 5வது போர் அறிவிப்பை, பாகிஸ்தானுடனான இந்தியாவின் 5வது போர் தொடங்கப் போகிறதா என்ற பேச்சு பாதுகாப்பு வட்டாரங்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகள் வட்டத்தில் எழுந்திருக்கிறது. இதனால் இன்று காலையிலேயே அவர் முப்படை தலைமை தளபதியிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு விமானப்படை தளபதி, கடற்படை தளபதி மற்றும் தரைப்படை தளபதி உள்ளிட்ட 3 தளபதிகளிடமும் தனித்தனியாக ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை நிறைவடைந்த பின்னர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பின் போது நேற்று நடைபெற்ற பதிலடி தாக்குதல்கள் மற்றும் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி, எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன, எத்தனை ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன, உயிரிழப்புகள் எதுவும் இருந்ததா என்பது உள்ளிட்ட இந்திய பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்று நேற்று அறிவித்தார் ராஜ்நாத் சிங். நேற்று அறிவித்தார் அந்த விக்ரம் மிஸ்ரி, வெளியுறவுத்துறை செயலாளர். நேற்று அந்த நம்ம இந்திய ராணுவ வீராங்கனைகளும் அந்த அறிவிப்பை கூறினார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறதா அல்லது பாகிஸ்தானுடனான போர் அறிவிப்பு வெளியிடப்படுமா, முழுமையான போர் அறிவிப்பு வெளியிடப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் இந்தியா எடுக்க போகும் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிக்க இருக்கிறார். இதற்காகத்தான் விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் மற்றும் கடற்படை தளபதி தினேஷ் திவிவேதி மற்றும் தரைப்படை தளபதியான உபேந்திர திவிவேதி ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை, முப்படை தளபதிகளுடனும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இப்போது ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதியுடனும் அவர் ஈடுபட்டுள்ள இந்த ஆலோசனையில் இந்திய ராணுவம் முப்படைகளும் பாகிஸ்தான் மீது முழுவீச்சில் முழுமையான தாக்குதலை நடத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது கராச்சி துறைமுகத்தில் முதன்முறையாக இந்த முறை நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பை துறைமுகத்திற்கும் இந்திய போர்க்கப்பல்கள் விரைந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் எல்லையோர மாநிலங்களில் தொடர்ந்து படை குவிப்பு இரு நாடுகளின் தரப்பிலும் அங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானுடன் 1947, 1965 2வது போர், 1971 3வது